குலதெய்வ நடமாட்டம் உங்கள் வீட்டில் இருந்தால் அறிகுறிகள் என்ன என்பதை பார்க்கலாம் வாருங்கள். முதலாவது அறிகுறி தீபம். வீட்டில் ஏற்றி வைக்கப்பட்ட தீபமானது வழக்கத்தை விட அதிகமாக சுடர்விட்டு எரிவது தெய்வீக சக்தி இருப்பதை குறிக்கலாம். எடுத்துக்காட்டாக நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த காட்சியில் முதல் தீபமானது நார்மலாக எரியும், இரண்டாவது தீபமானது சுடர்விட்டு அதிகமாக எரியும். இது போன்ற அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தெய்வீக சக்தி இருப்பதாக ஒரு அறிகுறி. இரண்டாவது அறிகுறி நறுமணம். சில சமயங்களில் தெய்வீக நறுமணம் வீசுவதை நீங்கள் உணரலாம். எடுத்துக்காட்டாக விபூதி, சந்தன வாசங்கள் போன்றவை ஆகும். மூன்றாவது அறிகுறி கனவுகள். கனவில் உங்கள் குலதெய்வம் தோன்றுவதோ அல்லது அந்த கோவில் தொடர்பான காட்சிகளை காண்பதோ ஓர் நல்ல அறிகுறியாக இருக்கலாம். அதாவது கனவுல உங்கள் குலதெய்வம் வர மாதிரி, இல்லைன்னா நீங்கள் அந்த கோவிலுக்கு போகிற மாதிரியோ, இல்லை அந்த கோவிலேருந்து உங்களுக்கு ஏதாச்சும் பிரசாதம் வர மாதிரியோ, இல்லை நீங்கள் கோயில் தொடர்பான காட்சிகள் உங்கள் கனவில் வந்தால் அது ஒரு நல்ல அறிகுறியாக கருதப்படும். நான்காவது அறிகுறியாக மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் நன்மைகளும் அதிகரிப்பது குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தை குறிக்கலாம். எப்படின்னா, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஃபுல்லாக மகிழ்ச்சியே இல்லாத நிலைமை, அதே மாதிரி அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போவது, அதே மாதிரி உங்கள் தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட நிலைமைகள் மாறி திடீரென உங்கள் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி, அதே மாதிரி எல்லா உடல்நிலையும் சரியாகி உடல் ஆரோக்கியம் மேம்படுதல், அது மட்டும் இல்லாமல் திடீர்னு உங்கள் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் போன்றவை திடீர்னு நடைபெற்றால் கண்டிப்பாக குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தை அது குறிக்கும். ஐந்தாவது அறிகுறியாக குழந்தைகளின் நடத்தை. வீட்டில் உள்ள குழந்தைகள் காரணமின்றி சிரிப்பது, விளையாட்டுத்தனமாக சாமி ஆடுவது போன்று நடிப்பது, இதெல்லாம் குலதெய்வத்தின் அம்சமாக கருதப்படுகிறது. அதாவது உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருக்குதுன்னா காரணமே இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது, அது வெளியிலேருந்து பார்த்தா தப்பாக தெரியும். ஆனால் குலதெய்வ நடமாட்டம் இருந்தால் மட்டுமே உங்கள் குழந்தைகள் அதை பார்த்து சிரிக்கும். அதே மாதிரி விளையாட்டுத்தனமாக சாமி வர மாதிரி நடிக்கிறது, இப்போ என் உடம்புல கருப்புன சாமி இறங்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆடுறது, இல்லைன்னா என் உடம்புல இது மாதிரி முருகர் இறங்கிட்டார்னு ஆடுவது போன்று விளையாட்டுத்தனமாக செய்யக்கூடிய நிகழ்வானது குலதெய்வத்தின் அம்சமாக கருதப்படுகிறது. மேலே குறிப்பிட்ட அறிகுறிகள், அதாவது உங்கள் வீட்டில் உள்ள தீபம் அதிகமாக சுடர்விட்டு எரிவது, சில சமயங்களில் உங்கள் வீட்டில் தெய்வீக நறுமணம் வருவது, உங்கள் கனவில் உங்கள் குலதெய்வமோ அந்த கோவில் தொடர்பான காட்சிகள் வருவது, உங்கள் குடும்பத்தில் திடீரென வரும் மகிழ்ச்சி மற்றும் நன்மைகள், மற்றும் உங்கள் குழந்தைகளின் நடத்தை ஆகியவை கொண்டு உங்கள் வீட்டில் குலதெய்வ நடமாட்டம் இருப்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ அனைவருக்கும் பிடித்திருக்கும் நம்புகிறேன். பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரோ. நன்றி, வணக்கம்.